ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 280 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே ஜீவானந்தம், பார்க்கவே, ஜனனி எல்லாத்தையும் 3 பேர்த்தையும் காமிக்கிறாங்க. கூட இன்னொரு ஆள் சிவில் ஒருத்தர் இருக்கார். அப்போ ஜீவானந்தம் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி, ஆமாம் சார், இந்த லொக்கேஷனில் தான், இங்கே வந்து நீங்கள் காரை கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் எடுத்துக்கிடுவோம், இந்த லொக்கேஷனில் வாங்கிடுவாங்க. இது என்னுடைய ஃபோன் கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட் இன்னொருத்தருடைய ஃபோன் அவர்கிட்ட வாங்கி பேசிகிட்டு இருக்கேன். எங்கிட்ட ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்துருக்கு சார் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கார்காரவங்களுக்கு சொன்னோன்னே சரின்னு சொல்லி கார்காரங்க வச்சுறாங்க. ஓகேன்னு சொல்லி ஜீவானந்தம் அந்த ஃபோன் யார்ட்டு வாங்கினாரோ அவன்கிட்ட ஃபோன் கொடுத்துருவோன்னே அவர் கிளம்பிட்டார், வரேன் சார் சொல்லிட்டு. உடனே அப்படியே இந்த லொக்கேஷனில் எப்படியா சீக்கிரம் கார் வந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜனனி சொல்கிறாங்க, இது சார் ஏற்கனவே நம்ம ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இன்னும் லேட்டாக போனால் பிரச்சனை ஆகிடும், சீக்கிரம் எப்படியா கேபை கூட புக் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இங்கே கேப் எதுவும் கிடைக்காது, அதனால தான் புக் பண்ணியிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு தற்செயலாக ரோடை பார்க்கும்போது ஏதோ ஒரு கார் வருது. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, ரோட்டுக்கிட்ட ஏதோ ஒரு கார் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே கரெக்டாக பார்த்தா அது புலிகேசியோடைய காரு. புலிகேசி உள்ளே உட்காந்துட்டு வராப்புல. கரெக்டாக புலிகேசி பார்த்துட்டே இருக்காப்புல. சரி, அப்படி ஜீவானந்தம் பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சாப்புல, புலிகேசி நம்மளை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. ஜனனே, நீங்கள் அசையாமல் அப்படியே இருங்க, நம்ம அசைஞ்சோம்னா ஏதாவது அவங்களுக்கு டவுட் வந்துடும், அதனால் அங்கேயே இருங்கன்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே நின்றுட்டே இருக்காங்க. அப்படியே வண்டி போயிட்டே இருக்குது. பார்த்தா ஒரு இடத்துல வண்டி நின்று, ஒரு சின்ன இடத்துல வண்டி நின்று அப்படியே புலிகேசி பார்க்குறப்பல இது வந்து நம்ம ஜீவானந்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரனை சொன்னோடனே, அந்த போலீஸ்காரன், ஆமாம் சார், இது ஜீவானந்தம் கூட அந்த பார்கவி பொண்ணு வேறு இருக்குது சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரிங்க பாண்டியன், நான் நம்ம பார்த்ததை வந்து ஜீவானந்தம் பார்க்கல, நம்ம நேராக போய் வண்டியை திருப்பிட்டு வந்துடுவோம், ஏன்னா இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்ல வண்டி முன்னாடி போகுது. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, சார் டிபார்ட்மெண்ட்டில் வேறு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, டெட் பாடி கிடைக்கலன்னு, இதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸு, இவங்களை அடிச்சுட்டு கணக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அதான் ஓகே, நம்ம போய் வண்டியை திருப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வண்டியை திருப்ப போகிறாங்க. சீக்கிரம் போய்ட்டு வண்டியை திருப்பிட்டு நேராக வராங்க. இவங்களும் வண்டியை போன அடுத்த செகண்டு டக்குன்னு, ஜனனி நீங்கள் இந்த இடத்துல கிட்ட ஒளிஞ்சுக்கோங்க, நாங்கள் முன்னாடி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டாங்க. இவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து புலிகேசி அவங்கள தேடுறாப்புல, கிடைக்க மாட்டுறாங்க. அப்படியே தேடிக்கிட்டே இருக்காப்புல, இவங்களை ஒளிஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்து மண்டபத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. மண்டபத்தில் தர்ஷனை அந்த மண்டபத்தில் உட்கார வச்சு, ஏன்டா அந்த மாதிரி பண்ண, ஏன்ப்பா அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி அம்மாச்சி கேட்க, உடனே கதிர் வந்து கோவப்பட்டு, ஆமாம் இவன்ட்ட கெஞ்சிட்டு இருங்க, ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே செகிலி சேர்ந்து அடிக்காமல் அப்படி கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி காலத்துக்கு எத்த வராப்புல. டேய் பேசாமல் இருக்கடா, 2 பேரும் என்ன பார்த்தாலும் இதை பேசிகிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி அம்மாச்சி சொல்கிறாங்க. என்னம்மா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கதிர் கேட்க, இந்த மாதிரிலாம் இவனுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும், அதெல்லாம் நடக்கணுமா, இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி வேணாம்டா விட்டுருவோம் அப்படின்னு சொன்னோடனே அறிவு கட்சி கோவம் வந்துடுச்சு. இன்னது விட்டுருவோம்மா, என்னத்தை விட்டுருவான், என்னத்தை விட்டுருப்பேன், அவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணானே, இதெல்லாம் விட்டுருவோம்மா, நான் விட மாட்டேன், அவன் தூக்கிலே தொங்குன ஆள் தூக்கில் தொங்க போகிறான் பொங்க போகிறான்னு சொல்லிக்கிட்டு தேவையில்லாமல் டைலாக் பேசாதீங்க, அவனுக்கு என் தங்கச்சி கூட தான் கல்யாணம் நடக்கணும். உடனே அம்மாச்சி, டி ஏண்டி என்னடி பேசுகிற, அறிவு கட்சியை பார்த்து, ஏண்டி என்னடி பேசுகிற, நாளை பின்ன கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவள் ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அறிவு கட்சி அவங்க அம்மாச்சிட்ட வந்து சொல்கிறான், பண்ணிக்கிட்டாவா, என்ன பண்ணிக்கிடுவான், அப்படியே பண்ணிக்கிட்டா கூட ஐஸ் பாக்ஸில் வச்சு என் தங்கச்சி குடும்பம் நடத்துவான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் பெரிய ஷாக் ஆகிடுச்சு. அந்த ரேணுகா நந்தினிக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்டி நீ எல்லாம் மனுஷி அடி, இப்படிலாம் பேசி தொலைகிற அப்படின்னு சொல்லி நந்தினி வந்து கேட்க, ஏய் நீ உன் வாயை மூடிட்டு போயிடுறியே, அவரெல்லாம் ஒன்றும் அவனால் எதுவும் பண்ண முடியாது, எவன் அறிவு கட்சி சொல்கிறா, எவன் சாகுறதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நீ தூக்குள் தொங்க போகிறேன்னு சொன்னல தர்ஷா, என்ன மாப்பிள்ளை, நீ தூக்குள் தொங்க போகிறேன்னு சொன்னல, அதை பற்றி கூட எனக்கு கவலையே கிடையாது, நீ தூக்குல தொங்கி செத்தா கூட அன்பு கரசியோட புருஷனாக தான் சாகணும், அறிவுக்கரசியோடைய வீட்டு மாப்பிள்ளையாக தான் நீ சாகணும், குணசேர மாமாவோடைய பையனை நீ சாகவே கூடாது, சரியா அப்படின்னு சொல்லி அறிவுக்கரசி திட்டவட்டமாக சொல்கிறேன். என்னடி சொல்கிறேன், அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிறான்னு சொல்கிறேன், கொஞ்சம் கூட பயப்படாமல் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க சொல்லி அம்மாச்சி கத்த, எதுவுமே பேசாதீங்க. உடனே வந்து கரியாலை சொல்கிறான். கரியாலை என்ன சொல்கிறா அப்படின்னா, ஏம்மா இந்த இடத்துல கல்யாணம் நடக்கிற நேரத்தில் மாதிரி, இந்த கல்யாணம் நடக்கிற நேரம் பார்த்து எல்லா பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, சாவை பற்றி அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டேய் வாயம் போடுறா அப்படின்னு சொன்னோடனே அவன் சரி வாயம் போட்டு, அப்புறம் அவன் சொல்கிறேன், மாமா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட கேள்வி கேட்க மாட்டேங்களா அப்படின்னு சொன்னேன். குணசேகர் என்னன்னே தெரில, ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டே இருக்காப்புல. அப்படியே உடனே அறிவு கட்சி சொல்கிறான், மாமா அமைதியாக உட்காந்துருக்கும்போதே தெரிலையா, எங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குது, அதனால தான் அவர் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னோடனே ரேணுகா நந்தினினால் எதுவுமே பண்ண முடியல.
உடனே மறுபடியும் ரேணுகா நந்தினி கோவப்பட்டு, மாமா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, இது அவனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் பண்ணாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி கத்துற உடனே சரி தர்ஷா வேணாண்டா, அவங்க உனக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியும், வேறு எதுவுமே பண்ணி வைக்க முடியாது, அவங்க கல்யாணம் மட்டும்தான் பண்ணி வைக்க முடியும், நீ தாலியை கட்டுறா, நாங்கள் இருக்கேன்டா, நாளை பின்ன டைவர்ஸ் அப்ளை பண்ணி அவன் பொண்ணை பிரித்து விட்டுலாம்டா, நீ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதா, சரியா, நீ தைரியமாக தாலியை கட்டுற, நாங்கள் இருக்கேன்டா, நீ தைரியமாக தாலியை கட்டுற, நாங்கள் இருக்கேன்டா, கண்டிப்பாக தாலி கட்டின அடுத்த செகண்டு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறது என்னுடைய பொறுப்புடா, தைரியமாக தாலியை கட்டுற அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மனசு ஆறுதல் படுத்தி சொல்கிறாங்க. அப்படியே குணசாரம் பார்த்து ஷாக் ஆகுறாப்புல, இவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதோட தொடரும் சொல்லி போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த சீன் தான் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதாவது இந்த எபிசோடு தான் ஒரு என்னது அறிவுக்கட்சி பேசுகிறதுல பர்ஃபெக்டாக டைலாக் பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக பார்க்குறதுக்கு ஒரு எமோஷ்னலாகவே இருந்துச்சு. அது நல்லா பயங்கரமாக எமோஷ்னலாகவே இருந்துச்சு. அது அறிவுக்கட்சி பேசுகிற டைலாக்கு அந்த அவங்க பேச்சுக்கும் டைலாக்கும் பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்துச்சு. பயங்கரமான டைலாக்காக பேசுனாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இதோடைய பார்ட் 2 முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.